ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சண்டே vlog. சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு படிக்கிறதுக்கு உட்காந்துட்டோம். மார்னிங்கே படிக்கிற வேலை எல்லாமே முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெஸ்ட் ஆஃப் தி டே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும், கில்ட் ஃப்ரீயாக, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். பிகாஸ் இன்றைக்கி வீட்டில் குக்கீஸ் பேக் பண்ணுற பிளான் இருந்துச்சு, பார்க்குக்கு போகிற பிளான் இருந்துச்சு, மகளோட ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, பிளான்ஸ் எல்லாம் கொண்டு வர சொன்னாங்க, அந்த வேலை வேறு இருக்குது. I wear what the hem I over. Oh no no why oh awam a பாடல் கற்றோமே அன்னையின் முத்தம் நோ பெற்றோமே. அன்னையின் முத்தம் பெற்றோமேன்னு வரும், அவனுக்கு வேண்டாம் முத்தா, அதனால அப்படி பாடுறான். மார்னிங் டைம் 10 AM ஆகுது. ஃபஸ்ட்டு தமிழ் சப்ஜெக்ட் முடிச்சாச்சு. ஏன்னா மகளுக்கு தமிழ் தான் பிடிக்கும். அண்ட் மோர் ஓவர் தமிழில் போர்ஷன்ஸ் கம்மியாக தான் இருக்குது. மேம் நல்லா மனப்பாடம் பண்ணி விட்டுறாங்க ஸ்கூல்லேயே. ஸோ அதனால் நம்ம அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ண தேவையில்ல. உயிரெழுத்து பாடல்கள் மட்டும் மகள்கிட்டே சொல்ல சொன்னேன், சொல்லிட்டாங்க. இப்போ மேக்ஸ் படிச்சுட்ருக்கோம். யூஸ்வலாக நான் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா, எப்போல்லாம் மேம் புக்ஸ் கொடுத்து விடுறாங்களோ அப்போல்லாம் நான் என்னோடய ரஃப் நோட்டில் எல்லாமே கொஷின்ஸ் எழுதி வச்சுப்பேன். ஆன்சர்ஸ் நமக்கே தெரியும். ஸோ அதனால் மேம் புக் கொடுத்து விடலன்னா கூட நம்ம வீட்லேயே இதை வச்சு ரெஃபர் பண்ணியே சொல்லி கொடுத்துடலாம். ஸோ படிச்செல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு சண்டே அப்படின்னாலே என்ன, பிரியாணி டே. ஸோ என்ன வந்தாலும் சண்டே பிரியாணி போடல அப்படின்னா அது சண்டே நிறைவே ஆகாது. அதனால் இன்றைக்கி மட்டன் பிரியாணி பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி மட்டன் பிரியாணி, இந்த ப்ரௌன் ஷீட் நீங்கள் எல்லா வீடியோஸ்லையுமே மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க. நான் எப்போ சமைக்கிறேன் அப்படின்னாலும் காய்கறி தோல் எல்லாமே அதில் தான் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிரியாணி ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. மகளுக்கு படித்து முடிச்சுட்டோன்னா அந்த பெரிய வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நான் கெச்சப் பண்ணி வைக்க போகிறேன். எனக்கு 3 to 4 வீக்ஸ்க்கு ஆகிற மாதிரி நான் கெச்சப் எப்போயுமே பண்ணி வச்சுப்பேன். ஒரு கடாயில் இன்றைக்கி நான் கிட்டத்தட்ட ஒரு 6 டொமேட்டோஸ் எடுத்திருக்கேன், 2 பூண்டு, ஒரு 3 சின்ன வெங்காயம், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, அவ்வளோதான். இது எல்லாமே வெறும் சட்டியில் அப்படியே போட்டுட்டு நான் நல்லா ஹெவி பாட்டம் இண்டாலியம் கடாய் யூஸ் பண்ணுவேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். எல்லா பொரியல் வறுவலுக்கும் நான் அதுதான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதுவே நல்லா வெந்து வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதை கிரைண்ட் பண்ணி அடுத்த ப்ராசஸ்லாம் ஃபாலோ பண்ணணும். மீன்வெயில் பார்த்தா இன்றைக்கி நைட் ஒரு ஷோ வைக்க போகிறாங்க மகிழ். ஓகே, அதுவுமே இந்த வீடியோட எண்டில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ப்ரொஜெக்டர். மகிழ்கிட்ட ஒரு 2 ப்ரொஜெக்டர்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு ஷோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு ப்ரீ ப்ரெப் எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. எல்லாம் பார்த்து எடுத்து வைக்கிற வேலையெல்லாம் மகிழ்குட்டி பண்ணிகிட்ருக்காரு. நான் பிரியாணிக்கு மட்டனை வேக போட்டுட்டேன். இப்போ நான் புதினா இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இவன் கூட அப்படியே பேசிக்கிட்டே புதினா ஆஞ்சிட்ருக்கேன். இன்றைக்கி சண்டே ஸ்டால் இல்லை, சாட்டர்டே மட்டும்தான் ஆக்சுவலி ஸ்டால் போயிட்டு வரதா டிசைட் பண்ணிவிட்டேன். ஏன்னா சண்டே எனக்கு தெரியும் நிறைய வேலை இருக்குது வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் வேலைன்னா என்ன, மகளோட மேஜர் ப்ராஜெக்ட் ஒர்க் அண்ட் மகளோட ஸ்கூல் ஒர்க் தான். அவனை படிக்க வைக்கிற வேலை, அவனுக்கு ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணி கொடுக்குற வேலை தான். ஸோ அதை நம்ம எக்காரணத்தை கொண்டும் சாக்ரிஃபைஸ் பண்ணிடவே கூடாது. புதினா ஆஞ்சிட்டு வந்தாச்சு. அதுக்குள்ளே பார்த்தா மட்டன் விசில் அடங்கிருச்சு. ஒரு 5 to 6 விசில் விட்டுருவேன். ஃபஸ்ட்டு எல்லா மசாலாவும் போட்டு மட்டனை, அதுக்கப்புறம் புதினா நம்ம கொத்தமல்லியும் புதினாவும் அரைச்சி அது உள்ளே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அரிசி போட்டு மூடி வச்சு ஒரே விசில் தான். பிரியாணி யூஷுவல் நான் ஒரே மெத்தடில் தான் பண்ணுவேன். அந்த வீடியோ ஷார்ட்ஸில் நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். மட்டனுக்கு ஜஸ்ட்டு எல்லா மசாலாவும் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 to 6 விசில் விட்டுடலாம். நல்லா ஹார்டான மட்டனாக இருந்துச்சுன்னா 7-8 விசில் கூட விடலாம். சாஃப்டான மட்டனாக இருந்துச்சு அப்படின்னா 5 விசில் போதுமானதாக இருக்கும். அது நம்ம மட்டன் கழுவும் போதே நம்மளுக்கு தெரியும். ஸோ கெச்சப் ரெடி ஆயிடுச்சு. அதை கிரைண்டும் பண்ணிவிட்டேன். அதை இப்போ ஃபில்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதை இன்னொரு வாட்டி கொதிக்க விடணும், அவ்வளோதான். மந்த்லி ஒன்ஸ் இந்த கெச்சப் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா பிரெட் பாக்கெட்ஸ், பிரெட் பீட்சா, நார்மல் பீட்சா, நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் சப்பாத்தியில் நிறைய ஃப்ராங்கி மாதிரி ரோல் மாதிரியெல்லாம் பண்ணுவேன். அதுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு இல்லை பொட்டேட்டோ சிப்ஸ் எது பண்ணுறோம் அப்படின்னாலும் வீட்டில் அதுக்கு இந்த கெச்சப் தைரியமாக மகளுக்கு நான் கொடுத்துருவேன் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா அதில் என்னென்ன போட்டிருக்கேன்றது எனக்கு நல்லா தெரியும், எதுவுமே கெட்டதில்லை. ஸோ அதனால் தைரியமாக நான் கொடுப்பேன். ப்ரிசர்வேட்டிவ்ஸும் பெருசாக இல்லை, வினிகர் மட்டும் தான் ஆட் பண்ணுறேன். ஸோ தைரியமாக நான் கொடுப்பேன். மீன்வைல் இங்கே என்ன வேலை நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, மகிழ்குட்டி பில்டிங் பிளாக்ஸ் வச்சுட்டு ஒரு ஏரோப்ளேன் மாதிரி ஒன்று பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இது மகிழ் பில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ரீசெண்டாக நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அண்ட் ஹஸ்பண்ட் ஃபுல்லாகவே வீடியோஸ் எடுக்கிறது, எடிட்டிங் அண்ட் எல்லாமே டேக் கேர் பண்ணிக்கிறாங்க இந்த பர்டிகுலர் பேஜ்க்கு. நான் உங்களுக்கு பேஜோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள் அண்ட் ஆல்சோ சப்போர்ட் பண்ணுங்கள். மகள் பாஸ்ட் 1.5 to 2 இயர்ஸாகவே பில்டிங் பிளாக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க.
மோரோவர் மகிழ்கிட்ட இந்த பிளாக்ஸ் வந்து நிறைய கலெக்ஷன் இருக்குது. மகிழ்க்கு ரீசெண்டாக ஒரு குட்டி சர்ஜரி ஆயிருந்துச்சு. அந்த டைமில் வந்து நாங்கள் நிறைய கிஃப்ட் பண்ணியிருந்தோம் அவங்களுக்கு, பில்டிங் பிளாக்ஸ் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ அப்போது அவங்கக்கிட்ட நிறைய அது சேர்ந்துருச்சு. அதை வச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லான பில்டிங்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னு சொல்லிட்டு மல்டி லெவல் பார்க்கிங் எல்லாம் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ரெகுலர் பேசிஸ்லேயே எவ்ரிடே லெகோ பில்டிங் பிளாக்ஸ் விளாண்டா அவனுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கிது. ஸோ அதெல்லாம் 2 இயர்ஸாகவே மானிட்டர் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் சரி ஓகே ஹீ இஸ் ரியலி இன்ட்ரெஸ்டட் அண்ட் ஆல்சோ நல்லா பண்ணுறாங்க. அந்த டேலண்ட்டை ஏன் வந்து நம்ம போஸ்ட் பண்ணக்கூடாது, அந்த டேலண்ட்டை ஏன் ஷோகேஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த பேஜ் நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக நீங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, மதர் இன் லாக்கும் கொடுத்துட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் டேக்கு கொஞ்சம் கிளாஸ் பவுலில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். குக்கர்லேயும் இன்னொரு ஹாட் பாக்ஸ்லேயும் இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். மகிழ் குட்டிக்கு லன்ச் அண்ட் டின்னருக்கு கொடுத்துருவேன். எங்களுக்கு இன்றைக்கி லஞ்சுக்கும் நாளைக்கு லஞ்சுக்கும் பிரியாணியே தான். கெச்சப் நம்ம ஃபில்டர் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து அதே வடைச்சட்டியிலே போட்டுட்டு சால்ட்டு, சில்லி பவுடர் ஒரு 4 to 5 பிஞ்ச், அதுக்கப்புறம் 2-3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகர், அதுக்கப்புறம் வினிகர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதித்து பச்சை வாடை போகணும். கெச்சப்பும் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம பிளேட்டில் ஊற்றி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கூட வலிஞ்சு வரக்கூடாது. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வரும்போது அதை வந்து நிறுத்திடலாம். நான் சொன்னேன்ல, மகிழ் குட்டி ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இது மாதிரி ஏதாவது ஒன்று பில்ட் பண்ணிட்டு வந்து அம்மா இது என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. இன்றைக்கி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டாஸ்க். கமெண்ட் செக்ஷனில் இது பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, என்ன க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்கன்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் டெஃபினட்டாக தெரியப்படுத்துங்க ப்ளீஸ். அண்ட் ஆல்சோ நம்மளோட விலாக்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, என்ன நல்லா சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்களோட ஜென்யூன் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் எனக்கு டெஃபினட்டாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அண்ட் தென் நான் சொன்னேன்ல, ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் ஒர்க் இருந்துச்சு. இன்றைக்கி சண்டேனாலும் பயங்கர பிஸியாக இருந்துச்சு. இந்த சாட்டர்டே சண்டே எப்படி போச்சுன்னே எனக்கு தெரியல சத்தியமாக. கெச்சப் ஆறுனதுக்கப்புறம் அதை எடுத்து நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். எப்பயுமே ஃப்ரீசரில் இருந்து எடுத்து தான் கொஞ்சமாக ஒரு கப்பில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதை வந்து தேவையான அளவு மட்டும் எடுத்துப்பேன், அதை யூஸ் பண்ணிக்குவேன். அகெயின் நான் வந்து அந்த எந்த பாக்ஸில் நான் கெச்சப் ஸ்டோர் பண்ணியிருக்கேனோ அந்த பாக்ஸை ஃப்ரீசரில் தான் வைப்பேன், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது இல்லை நான். பிகாஸ் கரண்ட்லாம் போச்சுன்னா அது நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனை. ஏன்னா நம்ம ஹோம்மேடாக பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறது தான் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவும் எனக்கு ஒர்க் ஆகிற ஒரு ப்ராசஸாகவும் இருக்குது. அண்ட் தென் கெச்சப் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன வேலைக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, ஹோம்மேட் சாக்லேட் குக்கீஸ் பண்ணுற வேலைக்கு வந்திருக்கோம். இந்த வீக் சத்தியமாக முடியவே முடியாது, அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு. மகிழ் குட்டிக்கிட்ட நான் சொல்லி பார்த்தேன், மகிழ் குக்கீஸ் நெக்ஸ்ட் வீக் பண்ணலாமான்னு. ஆக்சுவலி லாஸ்ட் வீக்கில் இருந்தே அவன் வந்து குக்கீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அதை வந்து இன்றைக்கி நாளைக்குன்னு தள்ளி போட்டு சாட்டர்டே அன்றைக்கும் பண்ண முடியாமல் ஆகி சண்டே அன்றைக்கும் பண்ண முடியாத அளவுக்கு டைம் இல்லை, ரொம்ப டயர்டாக இருக்குது, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு கேட்டேன். அம்மா இப்படியே டெய்லி சொல்கிறீங்கம்மா என்னம்மா அப்படின்னோன்னா அப்புறம் அவங்க அப்பா வந்து இல்லை பண்ணிடலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லவும் சரி ஓகேன்ட்டு நான் வந்து ரூமில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். 10 மினிட்ஸ் வந்து படுத்திருந்தேன். அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் வேணும் கண்டிப்பாக அப்படின்ட்டு. வேலையாக எப்படியோ ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து மல்லு கட்டி குக்கீஸ் ரெடி பண்ணிட்டோம். மகிழ் குட்டி சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. சரி இவ்வளோ வேலை செய்கிறோன்னா அதுக்கு ஒரு ஒர்த் இருக்குது அப்படின்னு நினச்சி மனசை தேர்த்திக்கிறது தான். மகிழ் குட்டியோட தமிழ் ஆக்டிவிட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு பார்க்குக்கு கிளம்பிட்டோம். அடுத்துன்னு ஸ்கெடியூல் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆக்சுவலி எவ்வளோ டைட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறது வெளியில் சொன்னேன் அப்படின்னா நிஜமாவா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் எனக்கு வந்து இந்த டைம்குள்ளே இதை முடிக்கணும் அப்படிங்கிறதுல அவ்வளோ ப்ரெஷர். ஆக்சுவலி அன்றைக்கி சண்டே, ஸோ நைட்டு சீக்கிரம் தூங்க வச்சாகணும். ஏன்னா மண்டே வந்து காலையில் எழுப்பி ஆகணும். ஸோ அது வேறு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இப்போ சாட்டர்டே ஈவினிங் அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, நைட்டு லேட்டாக தூங்கினா கூட, சண்டே லேட்டாக இருந்துச்சா கூட நம்மளுக்கு இஷ்யூஸ் கிடையாது. சண்டே வந்து பார்க்குக்கு போயிட்டு வீட்டுக்கு ரிட்டன் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னும் பிளான்ஸ் எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணவே இல்லை. பார்க்லேருந்து ரிட்டன் வரும்போது தான் போயிட்டு கொஞ்சம் அங்கங்கே இருந்து பறிச்சுட்டு வந்து பிளான்ட்டெல்லாம் நட்டு வச்சு என்னமோ பண்ணி சமாளிக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து அது எல்லாமே மைண்டில் ஓடிட்டுருக்கு. இதுக்கப்புறமேட்டு அடுத்தது போயிட்டு பிளான்ஸ் என்னென்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் மகிழ்க்கு ஊட்டணும், அதுக்கப்புறம் மகிழ் குட்டியை தூங்க வைக்கணும், அதுக்கப்புறம் வீடியோஸ் எடிட் பண்ணணும். இது மாதிரி மண்டைக்குள்ளேயே 1000 விஷயம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் எப்பயுமே. நீங்களும் ஒரு ஹோம் மேக்கராக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் மண்டையும் அப்படி தான் இருக்கும். எவ்ரி மினிட் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் ஆக்குபைடாகவே தான் இருக்குது மைண்டு. அப்பப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆகுது, திருப்பி ஆக்குப்பை ஆகிடுது, இந்த மாதிரி தான் இருக்குது.
அண்ட் மகிழ்குட்டி வந்து பார்க்குக்கு எவ்ரி வீக் மோஸ்ட்லி போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இல்லை முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் எவ்ரி 15 டேஸ் ஆச்சு ஒன்று இன்டோர் பார்க் இல்லாட்டி அவுட்டோர் ப்ளே ஏரியா, ஏதோ ஒரு ப்ளே ஏரியா கண்டிப்பாக போகிற மாதிரி தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருப்போம். அண்ட் ஆல்சோ இன்டோர் ப்ளே ஏரியாலலாம் பார்த்திங்கன்னா இந்த டோட்டலாக அமௌண்ட் வந்து ஒரு பல்க் அமௌண்ட் நம்ம பே பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் வந்து பே பண்ணி வச்சுருவோம். ஸோ தட் நம்ம வந்து சாஃப்ட் ப்ளே ஏரியாவுக்கு கிட்ஸை கூட்டிகிட்டு போகும்போது அவங்களுக்கே ரொம்ப ரிலாக்ஸிங்காகவும் நல்ல ஒரு மாதிரி மைண்ட் வந்து ரெஃப்ரெஷ் ஆகி வருவாங்க. இப்போ ஸ்கூலில் கொடுக்குற போர்ஷன்ஸ், ப்ராஜெக்ட் ஒர்க், எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்னு இருக்கிற வேலையை செய்கிறதுக்கே அதுங்களுக்கு வந்து டைம் பத்த மாட்டேங்குது, விளையாடுறதுக்கு டைம் இல்லைன்னு புலம்புற மாதிரி தான் இப்போ சிச்சுவேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ வீக்லி ஒன்ஸ் எப்படியும் நாங்கள் வந்து மகிழ்குட்டியை எங்கேயாவது ஒரு இடத்துக்கு வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுவோம். பார்க்லேருந்து வரும்போதே செடியெல்லாம் என் மதுரையில் பறித்து கொடுத்தாங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த குட்டீஸோட சைஸுக்கும் படிக்கிற படிப்புக்கும் 6-7 ப்ராஜெக்ட் இந்த வீக் மட்டும். என்னதான் ப்ரெஷராக இருந்தாலும் கிட்ஸ்க்கு ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நம்மளும் இன்வால்வ் ஆக வேண்டியதாக இருக்குது. க்ரீப்பர், இது வந்து பிக் பிளான்ட் ட்ரீ, இது வந்து ஸ்மால் பிளான்ட் கிராஸ். இது வந்து மெடிசினல். இது மெடிசினல் பிளான்ட். நீ போய் குளிச்சுட்டு வா முதல்ல. ஆக்சுவலி வந்து எங்களை கடுகு போட்டு பிளான்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் போட்ட கடுகு பிளான்ட் மழையோடு போயிடுச்சு. அதனால் வேறு வழி இல்லாமல் பறித்து நட்டு வச்சு ஏதோ பண்ணி சமாளித்து பிளான்ஸ் வந்து மகளோட டாபிக் ரிலேட்டடாக பண்ணி அனுப்பிச்சிட்டேன். ஸ்மால் பிளான்ட், பிக் பிளான்ட், வீக் பிளான்ட் இதெல்லாம் தான் வந்து இப்போ மெடிசினல் பிளான்ட் இதெல்லாம் தான் டாபிக்ஸ். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணி தான் அன்றைக்கி அமிச்சோம். மேம் என்ன சொன்னாங்கன்னு தெரியல, குட் சொன்னாங்கம்மான்னு சொல்லிட்டாங்க. பட் ஆக்சுவல் ப்ராஜெக்டே இது கிடையாது. ஆனால் ஆக்சுவல் ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணினாலும் அது வந்து மழையோட காற்றோடு போயிருச்சு. வேறு ஆப்ஷன் இல்லை. நல்ல அவசரத்தில் லாஸ்ட் மினிட்ல நாங்கள் இது பண்ணி கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. அண்ட் தென் மகள் வந்து நைட்டு ஷோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த விலாக் ஸ்டார்டிங்கே பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து நமக்கு பிளானட்டோரியம்லலாம் எப்படி வரும், நம்மளுக்கு படுத்துகிட்டே பார்ப்போம்ல, சீலிங்கில் நம்மளுக்கு எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ அந்த மாதிரி மகள் வந்து ப்ரொஜெக்டர்ஸ் வச்சுருக்கான். ஸோ அந்த ப்ரொஜெக்டர் வச்சு எங்கள் எல்லாத்துக்கும் ஷோ காமிச்சா எங்கள் அம்மா, என்னோடய மதர் இன் லா அண்ட் அவங்களோட மதர் இன் லா, என் ஹஸ்பண்ட் எல்லோரும் சேர்ந்து வந்து அந்த ஷோக்கு 10 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கி போய் ஷோ அட்டென்ட் பண்ணிட்டு வந்தோம். உண்மையாலுமே குட்டி பையன் அந்த குட்டி கையில் க்யூட்டாக எங்களுக்கு வந்துட்டு இது பாருங்கள் அது பாருங்கன்னு சொல்லி காட்டும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் கூட சின்ன வயசில் இந்த மாதிரியெல்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். அமௌண்ட்டு கொடுங்க, டிக்கெட் கொடுத்து வந்துட்டு ஷோ நடத்துகிறோம் அப்படின்னெல்லாம் சொல்லிவிட்டு. ஸோ இதுதான் அந்த ப்ரொஜெக்டர். இது வந்து சீலிங்கில் தெரியுது உங்களுக்கு, ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். அண்ட் இதில் வந்து நிறைய ஃபில்ம்ஸ் வரும். இது ஆக்சுவலி நம்மளோட ப்ராடக்ட் தான் நம்ம பிஸ்னஸ் பேஜில் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா எனக்கு டெஃபினட்டாக மல்டிஃப்ளை டாய்ஸ்ன்ற இன்ஸ்டாகிராம் பேஜில் டிஎம் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி என்னோடய பிஸ்னஸ் நம்பர் இருக்குது, ஸ்க்ரீனில் போடுறேன், நீங்கள் டெஃபினட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். இன்னொரு விலாகில் உங்கள் எல்லோரையும் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.